இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். வீட்டிலையே மொறுன்னு எப்படி முறுக்கு செய்யலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க. நம்மளே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து கடையில் வாங்குகிற முறுக்கை காட்டிலையும் நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும்போது திகட்டாது. இதுக்கு வந்து நம்ம அரைப்படி புழுங்கல் அரிசி, அரைப்படி பச்சரிசி எடுத்துக்கிடுவோம். அதுபோல் காப்பிடி உளுந்து எடுத்து அதை வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு நீங்கள் வந்து அரிசியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லைனா நீங்கள் ரைஸ் மில்லில் கூட அரைச்சிட்டு வந்துக்கிறலாம். நீங்கள் வீட்டில் அரைக்கிறதுனா மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் வந்து சலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ அரைப்படி மாவு எடுத்துருக்கேங்க. அரைப்படி மாவுக்கு வந்து ஓமம், எள், கொஞ்சம் தண்ணி, உப்பு, பெருங்காயப்பொடி, நெய் மட்டும் தேவைப்படுங்க. ஊடால ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும். அப்புறம் என்னங்க, உப்பை வந்து தண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். தண்ணிலையும் கலந்துக்கலாம், டைரெக்டாக மாவுலேயும் கலந்துக்கலாங்க. நான் தண்ணியில் கலந்துக்கிட்டேன். கலந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காய பொடி ஒரு 2-3 தடவை ப்ரெஷ் பண்ணால் போதுங்க. அதுலேருந்து விழுகிற அளவே அதுவே போதும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து ஓமம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. எள் ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட நம்ம போட்டுக்கலாம். எள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றி இனி பிசைஞ்சிக்கிற வேண்டியதாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நிதானமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. வாங்க பிசைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து முறுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக தான் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தேங்க நெய். ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இனி நம்ம முறுக்கு உலக்கை எடுத்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கிட்டால் நம்மளுக்கு வேலை முடிய போகுது. நம்ம அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணுங்க. ரொம்ப எண்ணெய் கம்மியாகவும் ஊற்றக்கூடாது, முறுக்கு அப்புறம் கீழே டச் பண்ணும். அதனால் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம முறுக்கு உலக்கில் வந்து மாவை வச்சு இப்படி கிண்ணங்கள்லேயும் நம்ம வந்து போட்டு பிழிஞ்சுக்கலாங்க. நீங்கள் பெரிய சைஸ் முறுக்கு வேணும்னா நல்லா அகலமாக பிழிங்க, சின்ன சைஸ் முறுக்குனா சின்னதாக பிழிஞ்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். இன்னொன்று, நீங்கள் பிழியும் போது வந்து கும்மலாக ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் நல்லா அகலமாக பிழிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த கேப்லலாம் எண்ணெய் போய் கொதிக்கும் போது எல்லா பக்கமும் நல்லா வேகுங்க. ஒரே இடத்துல கும்மலாக பிழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கொதிக்கும் போது வந்து அப்படியே உள்ளெல்லாம் நடுவுலலாம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா அகலமாகவே எல்லா பக்கமும் எண்ணெய் போகிற மாதிரி இடைவெளியாக நல்லா பிழிஞ்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்துருச்சுன்னா ஒரு சைடு பரட்டி போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ரொம்ப வெள்ளையாகவும் எடுக்கக்கூடாது. வீட்டில் சுடுற முறுக்கு பொதுவாக வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். நம்ம வெள்ளை கலரில் எடுத்தோம்னா அவ்வளோவா வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் வேணாம், ஓரளவுக்கு ப்ரௌன். இப்படி நம்ம கரண்டியை வந்து திருப்பிட்டும் அதுலேயும் பிழிஞ்சு நம்ம இப்படி போட்டுக்கலாங்க. இது நம்ம கையில் வந்து எண்ணெயெல்லாம் தெரிக்காது. நம்ம கரண்டியை பிடிச்சிக்கிட்டு போட்டாலும். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. முறுக்கு சுட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். சுட்டாச்சு, இனி பிள்ளைங்களுக்கு போய் கொடுப்போம். இனி குடும்பமாக உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.